துவா என்பது நம் வாழ்க்கைக்கு எல்லா காலகட்டத்திலும் தேவைப்படக்கூடிய ஒன்று. ஆனால் பழக்கத்தில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலுக்கு துவா கொண்டு நிப்பாட்டியிருக்கு. வியாபாரத்துக்கு சரக்கு எடுத்து போட்டிருங்க, ஓடவே மாட்டேங்குது, ஏதாவது துவா சொல்லுங்க அப்படின்றான். பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் பையன், ஆனால் படிக்கவே மாட்டேங்கிறான், ஏதாவது துவா சொல்லுங்க. ஒருத்தர் தான் என்கிட்ட கேட்டார், என் வீட்டுக்காரி என்ன சொல்லு பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா, என்ன சொன்னாலும் ஏதாவது துவா சொல்லுங்க, அந்த அம்மா என் சொல்லு பேச்சு கேட்கணும். அதாவது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நாம் ஒரு விஷயத்தை போட்டுவிட்டு அதை மட்டும் கேட்டுக்கொள்வது. ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஃபஆலுன் லிமா யுரீத், நாடியதை தாராளமாக செய்யக்கூடியவன். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா வஸ்துக்கள் மீதும் சக்தி உள்ளவன் அல்லாஹ். எனவே அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது விசாலமாக கேட்க வேண்டும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கடுமையான நெருக்கடியான சூழல். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து ஒரு பிரச்சனையில் சும்மா பேச்சு வார்த்தை நடக்கும் பொழுது ஒருத்தர் அப்படி கை வைக்கிறாங்க, தட்டின ஒன்று அவர் கீழே விழுந்து இறந்தே போயிடுறாரு. இதுக்கு பின்னாடி அந்த கூட்டத்துக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை தேடுகிறார்கள், எதுக்கு? பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு. இப்போ ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் தான் அங்கிருந்து அப்படியே வெளியே கிளம்பி வந்தார்கள். தாங்கள் வசித்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு வந்தார்கள். அதுதான் மதியன் என்ற நகரம். அந்த நகரத்துக்கு வந்து நிற்கிறார்கள். யாருமே இல்லை, தெரிந்தவர்கள் கிடையாது, அறிமுகம் கிடையாது, தனக்கான இருப்பிடம் உறுதிப்படுத்தப்படவில்லை, அடுத்த வேளை சாப்பாடு என்ன தெரியாது, என்ன வேலை பார்க்க போகிறோம் தெரியாது, எதுவுமே தெரியாது, வந்து நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செய்தார்கள். என்ன துவா செய்தார்கள்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பெண்மணிகள் வந்தாங்க, தண்ணி இறைச்சி கொடுத்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த தண்ணி இறைத்து கொடுத்ததற்கு பிறகு ஒரு துவா செய்தார்கள். அந்த துவா தான் குர்ஆன் சொல்கிறது, இன்னி ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், இறைவா இப்பொழுது நீ எனக்கு எந்த நலவை கொடுத்தாலும் அதன் பக்கம் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா நான் இப்பொழுது எதுவும் இல்லாதவனாக நிற்கிறேன். நீ என்ன கொடுத்தாலும் இப்பொழுது அதற்கு நான் மிகவும் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தை குர்ஆனிலே பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த துவா இருக்கிறதே ரொம்பவும் ஜாமீமானியான துவா, அதாவது ரொம்ப அர்த்தபுஷ்டியான துவா. எந்த நோக்கத்தில் இந்த துவாவை ஒருவர் ஓதுவாரோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவார். எந்த நோக்கமாக இருக்கட்டும், அவர் கல்வி சார்ந்து அல்லது தொழில் சார்ந்து குடும்பத்தினுடைய சிக்கல் சார்ந்து எந்த ஒரு பிரச்சனையிலும் இந்த துவாவை ஒருவர் மனதால் உறுதி கொண்டு அல்லாஹ் தருவான் விடுதலை என்ற எண்ணத்திலே ஓதினால் அல்லாஹ் அவருக்கு நிச்சயமாக வழிகாட்டுவான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த துவாவை ஓதுனதுக்கு பின்னாடி முதல்ல என்ன செஞ்சான்னா ஒரு அறிமுகத்தை கொடுத்தான். யாருக்குமான அறிமுகம்? மூசா என்ற ஒரு தனிநபர் தான். இதுக்கு பின்னாடி ஒரு நபி ஆக போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த ஊரிலே வசித்த ஷுஐப் என்ற நபிக்கும் இடையில ஒரு அறிமுகத்தை கொடுத்தான். அறிமுகம் கிடைச்சிது, அதுக்கு பின்னாடி வேலை கிடைச்சிது, அதுக்கு பின்னாடி தங்குறதுக்கு இடம் கிடைச்சிது, அதுக்கு பின்னாடி உணவு கிடைச்சிது, அதுக்கு பின்னாடி அவர்களுக்கு நிக்காஹ் ஆனது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளையை நிக்காஹ் செஞ்சாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஹைலைட்டாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த துவா ஓதியதின் பரக்கத்து தான். அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த துவா ஓதியதின் வெளிப்பாடாக அந்த மதியனிலிருந்து மறுபடியும் தங்க ஊருக்கு போகும்போது வரும்பொழுது மூசபுன் இம்ரானாக வந்தார், இம்ரானின் மகன் மூசாவாக வந்தார். இந்த ஊரை விட்டு அவர் மறுபடியும் போகும்போது மூசா ரசூலுல்லா கலீமுல்லாவாக போனார். அவர் ஒரு இறை தூதராக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு வாய்ப்பை பெற்றார்கள். அல்லாஹ் வஹியை கொடுத்தான், தூதுத்துவத்தை கொடுத்தான். இந்த பெரிய பாக்கியம் எல்லாம், இந்த கிஃப்ட்டுகள் எல்லாம் எதனால கிடைச்சது அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த துவாவினால் கிடைத்தது என்று அறிஞர்கள் முஃபஸ்ஸிர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, குர்ஆன்ல நபிமார்கள் கேட்ட துவா என்று ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. எந்தெந்த நபிமார்கள் எப்படி எல்லாம் துவா செஞ்சிருக்காங்க, அவர்கள் கஷ்ட காலத்தில் என்ன ஓதி இருக்கிறார்கள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மீன் வயிற்றுக்குள்ளே ஒரு நபி இருந்தார்கள், அவர்கள் தான் சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள் இருக்கிற பொழுது ஓதிய துவாவை குர்ஆன் பதிவு செய்கிறது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ர் தான் கலிமா யூனுஸ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், இதை அவர் ஓதிக்கொண்டே இருந்தார் என்பதனால்தான் வயிற்றுக்குள்ளே இருந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த யூனுஸை நாம் வெளியே கொண்டு வந்தோம். ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸுன். அல்லாஹ் அருமையாக சொல்கிறான், அவர் மட்டும் அந்த கலிமாவை ஓதாமல் இருந்திருந்தால்
உலக அழிவு நாள் வரை அந்த வயிற்றுக்குள்ளேயே அவர் இருந்திருப்பார் என்கிறார். அந்த துவா கேட்டதினால்தான், அந்த வார்த்தையை ஓதியதினால்தான் அவரை நாம் வெளியே கொண்டு வந்தோம் என்று சொல். இங்க இன்னொரு விளக்கத்தையும் சொல்றாங்க அறிஞர்கள். அந்த கஷ்டத்துல மட்டும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கல. அந்த நேரம் பொதுவாக மனுஷனுடைய இயற்கை கஷ்டத்துல மட்டும் அல்லாஹ்வை பிடிச்சிக்குவான், நல்ல கட்டியமா பிடிச்சிக்கிறான். ஏதாவது சிரமம் நெருக்கடினா அல்லாஹ்வை பிடிச்சி அல்லாஹ் அப்படின்னு உருகுறான். ஆனா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும் பொழுது அப்படி கொஞ்சம் கண்டு காணாம அப்படி இப்படி துவா கேட்கறதுல ஒரு விதமான அசட்டை வந்துடுது இல்லையா? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். யூனுஸ் இருக்கிறாரே, அவர் இப்பொழுதும் சரி இதற்கு முன்பும் சரி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்பவராக இருந்தார். அவர் தஸ்பீஹ் செய்து செய்து எந்த அளவுக்கு அறிமுகமாகிவிட்டது என்றால், இவருடைய குரல் மலக்குமார்களுக்கெல்லாம் பிரபலமாயிடுச்சு. மலக்குமார்களுக்கெல்லாம் ரொம்ப அறிமுகமானதாகிட்டார். நெருக்கடியில் இவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட மலக்குகள் அல்லாஹ்விட சொன்னாங்களா, யா அல்லாஹ், எங்கேயோ கேட்ட குரலா இருக்குதே, திரும்ப திரும்ப அலைக்கோச வருதே, நமக்கு பரிச்சயமான குரலாக தெரிகிறதே, என்னவென்று கேள் யா அல்லாஹ். அவருக்கு என்ன கஷ்டமோ என்ன சிரமமோ தெரியவில்லை, உன்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறார், அறிமுகமான குரலாக தெரிகிறது, பதில் சொல்லு அல்லாஹ் என்று மலக்குகள் சொல்ல அல்லாஹ் பதில் கொடுத்தான். பதில் கொடுத்ததின் வெளிப்பாடுதான் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார்கள். இப்போ முன்னாடியே கேட்டு கேட்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து செய்து அவரின் குரல் மலக்குமார்களுக்கு அறிமுகமாகும் அளவிற்கு அல்லாஹ்வை அழைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன புரியுது தெரியுமா? நம்ம ஒரு குறுகிய நேரத்தில் மட்டும் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது, எப்போதுமே கேட்கணும், எல்லா நேரமும் கேட்கணும். அடுத்து ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. ஃபிரௌன் நமக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆப்போசிட்டாக வேலை பார்த்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாமை துரத்தி கொண்டு போனான், பெரிய கூட்டத்தோடு வர்றான், படை பட்டாளத்தோடு. எதிரிலே பிரம்மாண்டமான நதி ஓடுகிறது, நைல் நதி. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொன்னா, உங்க கைத்தறியை கொண்டு அடிங்கன்னா அடிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நதியில் அல்லாஹ் பாதை அமைத்து கொடுத்தான். 11 பாதையா பிரிஞ்சுது. அந்த பாதை வழியாக அப்படியே அவர்கள் நதிக்குள்ளே இறங்கி கடந்தார்கள். தூரத்திலிருந்து பார்த்த ஃபிரௌனுக்கு என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. ஃபிரௌன் சொன்னா, இது மூசாவுடைய வேலை தான், இது அவர் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சூனியத்தினுடைய வெளிப்பாடு தான் சொன்னான். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் பெய்கிற மழை நமக்கும் தான் அப்படின்னு சொல்லி உள்ள நுழைஞ்சிடலான்னு சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆற்றை பாதி கடந்ததற்கு பிறகு இப்பதான் உள்ள மாப்பிள்ளை என்ட்ரன்ஸ் ஆகுறான். உள்ள போயாச்சு. அவங்க அங்க அந்த கடலை கடந்து ஆற்றை கடந்து அந்த புறம் கடலுக்கு போன பிறகு அல்லாஹ் போட்டு கொடுத்த பாதையை அடைத்து விட்டான். ஏன்னா போட்டு கொடுத்தவன் அவன்ல, அவன் தானே பாதையை உருவாக்குனா. இவன் நினைச்சா மூசா செஞ்ச வேலைன்னு சொல்லி, ஆனா அது மூசா செஞ்ச வேலை இல்லை, அல்லாஹ் செஞ்ச வேலை. பாதையை அடைத்து விட்டான். அடைத்த பொழுது புரிந்து விட்டது, ஆஹா விவகாரமா வந்து மாட்டிக்கிட்டோமே, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சது, மூசாவின் ஹாரூனின் ரப்பே உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை காப்பாற்று என்றான். இந்த குரலை கேட்டவன மலக்குகள் சொன்னாங்களாம், இதுவரையும் கேட்காத குரலா தெரியுது, இது வாழ்க்கையில சத்தம் போட்டு பேசினதே இல்லையே, முதல்ல ஒரு குரல் கேட்குது இறைவா. கேட்காத குரல் யாரு குரல்? அல்லாஹ் சொன்னா, இது ஃபிரௌன், இது நாள் வரை என்னைய நான் தான் ரப்புன்னு சொன்னாலும் அந்த பைய குரல் தான். பதில்லாம் கொடுக்காது நீ. ஏன்னா இதுவரையும் கேட்காம மௌத்தை பார்த்த உடனே, சங்கடத்தை பார்த்த உடனே, கழுத்துக்கு நேரம் கத்தி வந்தோடனே கத்துறான், கூப்பிடாத அல்லாஹ் அவனுக்கு பதில் கொடுக்காத என்று மலக்குகள் சொல்வார்கள். இந்த வரலாற்றுக்கு என்பது நேரத்தில் மட்டும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது, எல்லா நேரத்திலும் கேட்க வேண்டும். அதிலும் குறிப்பாக குழந்தைக்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், திருமணம் முடிந்தும் பல்லாண்டுகள் தவம் இருக்கிறார்கள், எப்படியாவது தனக்கு ஒரு சந்ததி வந்து விடாதா என்று. அதற்கும் குர்ஆன் மருந்து சொல்லுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா இருக்கிறது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா இருக்கிறது. உள்ளன்போடு இறையச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையை ஆதரவு வைத்து ஒருவர் இந்த துவாக்களை ஓதினால் நிச்சயம் அவருக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுப்பார். ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, யா அல்லாஹ் எனக்கு சாலிகான புள்ளை கொடுறா ரப்பேன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிதீன். இறைவா என்னை தனியே ஆக்கிராத. அப்படின்னா என்னது அர்த்தம்? சந்ததியே இல்லாத ஆளா என்னை ஆக்கிராத, நீ மிகச்சிறந்த சந்ததியை வழங்குவனிலே பெரிய ஆள் நீ, எனவே எனக்கு சந்ததி பாக்கியத்தை கொடுறப்பே என்று ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை குர்ஆன் பதிவு செய்கிறது. நோய் வாய்ப்பட்டு சிரமத்தில் சிக்குண்டு கிடக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை இழந்திருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை போன்று துவா செய்ய வேண்டும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவாவை குர்ஆன் பதிவு செய்கிறது. நோய் என்றால் உங்க வீட்டு நோய் எங்க வீட்டு நோய் கிடையாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நோய்
கிட்டத்தட்ட 18 வருஷம் இருந்தது. நோய் என்றால் உடம்பிலிருந்து அப்படியே எல்லாம் கலண்டு விடும் அளவிற்கு பொக்கணங்கள் வெடிக்கிறது. 18 வருஷம் நோய். நமக்கு 18 நாளை உருட்ட முடியல. என்னைய போட்டு இப்படி சோதிக்கிறானே அப்படிங்கிறாங்க இல்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிமார்கள்லாம் போயிட்டாங்க. ரஹீமா அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, அல்லாட்ட ஏதாவது கேட்டு, நீங்கள் நபியாச்சு, நீங்கள் சொல்லுங்களேன், அல்லாஹ் தான் வந்து உங்களுக்கு வந்து வழி செய்வானே அப்படின்னு சொல்லும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ரப்புல் ஆலமீன் என்னை படைத்து 80 ஆண்டுகள் நல்லா வச்சிருந்தான் என்னைய. 80 வருஷத்துக்கு பின்னாடி தான் நோய் வந்துச்சு. வந்து 18 வருஷம் தான் ஆச்சு. இன்னும் 80 வருஷம் வந்தாலும் நான் தாங்கிட்டு இருப்பேன் நாங்களாம். ஏன்னா 80 வருஷம் நல்லா வச்சிருக்காங்கல்ல, 80 வருஷம் நல்லா வச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் நோய் கொடுத்துருக்கான், நொம்பலத்தை தந்திருக்கான், பிரச்சனை தந்திருக்கான், உடனே நான் அவனுக்கு ஆப்போசிட்டா பேசுறதா? நான் தாங்கிக்குவேன் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, அன்னி மஸ்ஸனியல் துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் சொல்றாங்க. அய்யூப் அவர் அல்லாஹ்வை அழைத்த அந்த தருணத்தை நினைவு கூறுங்கள். என்ன சொல்லி அழைத்தார்? அன்னி மஸ்ஸனியல் துர், இறைவா எனக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டது, எனக்கு இந்த மாதிரியான ஒரு நோய் என்னை பீடித்துக் கொண்டது. நீ அர்ஹமுர் ராஹிமீன், ரஹ்மத் செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ரஹ்மத்தான நீ. எனவே உன் ரஹ்மத்தை நான் ஆதரவிக்கிறேன். நோய்க்கு சிஃபாவுக்குலாம் கூட கேட்கல, என்னை எதுலேருந்து காப்பாற்றி கொடுத்துடுறான்னு கேட்கல. நீ ரஹ்மத்தானவன், அவ்வளோதான். எனக்கு ஏதாவது உன்னுடைய ரஹ்மத்திலேருந்து என்னை அனுபவிக்க செய்யினாங்க. உடனே தான் அல்லாஹ் சொன்னான். இந்த துவாவை கேட்ட பின்னாடி தான் அல்லாஹ் சொன்னான், அங்கே கையை வச்சு தோண்டுங்க, ஒரு ஊற்று வரும், அந்த ஊற்று தண்ணீரை எடுத்து குடிங்கள், மேலே ஊற்றி குளிங்க, அல்லாஹ் உங்களுக்கு நான் நிவாரணத்தை தருவேன் என்று சொன்னான். அதே போன்று கையை வைத்து தோண்டினார்கள், தண்ணீர் வந்தது, குளிர்ந்த தண்ணி குளிச்சாங்க, மொத்த நோய் சிஃபாவாகி போச்சு. அத்தனை வருஷம் நோயில படுத்து கிடந்து ஊரே வெறுத்த அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிமிடத்தில் அவர்கள் செய்த துவாவினுடைய மகத்தான பரக்கத் உடம்பெல்லாம் மாறி, ஊரெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தது. அப்போ நோய்க்கு எப்படி துவா செய்ய வேண்டும் என்பதை ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எப்படி அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் தந்திருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்குமே கஷ்ட காலங்கள் இருக்கத்தான் செய்யுது, நெருக்கடியான சமயங்கள் இருக்குது. ஏதோ குடும்ப ரீதியா அல்லது பொருளாதார ரீதியா அல்லது நாம் சார்ந்திருக்கிற தொழில் ரீதியாக. அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், நீங்கள் கஷ்டப்படும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டார்கள். யாரும் தான் ஆசைப்பட மாட்டா? கஷ்டத்தில் அல்லாஹ் கை கொடுக்கணும்னு எல்லாம் நினைப்போம், சிரமத்தில் அல்லாஹ் கை கொடுத்து நம்மளை தூக்கி எல்லாம் நினைக்கிறோமே. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த சிரம நேரத்தில் உங்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், கை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் சந்தோஷமா இருக்கணும், அல்லாஹ் நிறைய கேளுங்கன்னாங்க. மகிழ்ச்சியா இருக்கணும், அல்லாஹ் நிறைய கேளுங்க. நல்லா அல்லாஹ் வச்சிருக்காங்கள, பொருளாதாரத்துல, ஆரோக்கியத்துல, குடும்பத்துல, எல்லாத்துலயும் சிறப்பா இருக்கிறீங்க, அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்டுருங்க. அப்போ கேட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சிரமம் வருமல்ல, உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வருமல்ல, அந்த நேரத்தில் நீங்க கேட்காமே அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா நீங்க ஏற்கனவே சேவிங் பண்ணி வச்சிட்டீங்க துவாக்களை, ஹோல்சேலா அல்லாஹ்ட்ட கேட்டு வச்சிருக்கீங்க. அந்த துவாக்கள் எல்லாம் வீண் போகாது, உங்கள் சிரமத்தில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்க வேண்டும். அதை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தராங்க. அந்த துவாவின் வழியாக அதை தான் நமக்கு சொல்லுது. என்ன ஒரு நிலை ஏற்பட்டாலும் அவரிடத்திலே தவஜ்ஜுஹாக வேண்டும், முன்னோக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, துவா செய்கிற பொழுது சில ஒழுக்கங்கள் என்று இருக்கிறது. நம்ம மட்டும் கேட்கக்கூடாது, நமக்கு மட்டும் கேட்கக்கூடாது, எல்லாத்துக்கும் கேட்கணும், அடைய வளைந்து கேட்க வேண்டும். துவா என்பது எனக்கு, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு, என் தம்பிக்கு, என்னுடைய சொந்தங்களுக்கு அப்படி நினைக்கக்கூடாது. உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் கேட்கணும், எல்லாத்துக்கும் சேர்த்து கேட்கணும். ஹதீஸில் வந்திருக்கு, ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்குள்ள வந்தார். ஒரு நீளமான ஹதீஸ் இது, சுருக்கமாக சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு கிராமத்து நபர், அவர் வந்தார். பள்ளிவாசலில் ஒரு சாப்பாடு, அதை சாப்பிட்டு போட்டு பள்ளிவாசலில் சிறுநீர் கழிச்சிட்டார். அது ஏமா போயிடுச்சு. சஹாபாக்கள்லாம் அடிக்க போயிட்டாங்க எந்திரிச்சு. இன்னும் பள்ளிவாசலில் வந்து என்ன வேலை, விவகாரமான வேலை அப்படின்னு சொல்லி போனவொன்னு சல்லாசன் தடுத்தாங்க. செய்யாதீங்க, அவரை விடுங்க, அந்த இடத்துல ஒரு தண்ணி வாளி எடுத்து ஊற்றுங்க, ஒரு வாளி தண்ணி எடுத்து ஊற்றி விடுங்க, கழுகி விடுங்கன்னாரு. கழுகி விட்டாங்க, அவர் போயிட்டாரு. அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு துவா செஞ்சார். என்ன துவா செஞ்சாரு அப்படின்னா, அல்லாஹும் மர்ஹம்னி வ முஹம்மதன் வலா துஷ்ரிக் ஃபீனா அஹதன். யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் நீ ரஹ்மத் செய், வேற ஒரு வயலும் கொடுக்காது. எல்லாரும் அடிக்க வந்துட்டாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு, வேற யாரும் கொடுக்கூடாது நீ அப்படின்னு சொன்ன உடனே நம்மளா இருந்தா என்ன நினைச்சிருக்கோம்? நல்ல பையனா இருக்கான், நம்மளை விடலை அப்படின்னு நினைச்சிருக்கோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்க. ஹதீஸ் வந்திருக்குது, அஹும்
இவர் அஹுவ அவல்லு அம்பஈருன், இவர் முட்டாளா அல்லது இவருடைய ஒட்டகம் முட்டாளான்னு கேட்டாங்க. இப்படி கேட்கறது துவா, இப்படியா கேட்கறது அப்படின்னு சொல்லி கண்டித்து, உங்கள் துவாவை நீங்கள் இப்படி சுருக்கக்கூடாது. காரணம், அல்லாஹ் விசாலமானவன், அவன்கிட்ட போய் சுருக்கி கேட்கலாமா? நீ எனக்கு மட்டும் கொடு, ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் கொடு, இது தப்பாச்ச. இந்த ஹதீஸ் 2 பாகத்தை கவனிக்கணும். அவர் ஏற்கனவே ஒரு உடல் உபாதையினால் வெளிப்படுத்திய சிறுநீர் சமயத்திலே பெருமானார் கோபப்படவில்லை, கோபப்பட்டவங்களை கண்டிச்சாங்க. ஆனா துவாவில் பொதுப்படையா கேட்காம சுயநலமா கேட்கும்போது ரசூலுல்லாஹ் கோபப்படுறாங்க, இப்படி செய்யக்கூடாதுன்றாங்க. பொதுவா கேளு, எல்லாத்துக்கும் கேளு, என்ன உனக்கு மட்டும் சுருக்கி கேட்கிறா, நீ உனக்கு மட்டும் கேட்குற, என்ன அப்படிலாம் செய்யாத அப்படின்றத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்ததிலிருந்து நமக்கு என்ன விளங்குது தெரியுமா? நாம எப்பொழுதுமே துவா செய்யும் பொழுது எல்லோருக்கும் கேட்கணும். அப்படி கேட்டா என்ன கிடைக்கும் தெரியுமா? நீங்க அடுத்தவர் கேட்டீங்கன்னா ஒரு மலக்கை அல்லாஹ் உங்களுக்கு நியமிப்பான். உங்க சகோதரனுக்கு கேட்குறீங்க, உங்க அண்ணனுக்கு கேட்குறீங்க, உங்க இறந்து போன உங்க பாட்டி கேட்குறீங்க, தாத்தா கேட்குறீங்க, உங்க கூட தொழில் செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் கேட்கிறீர்கள் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்வான்? நீ பாட்டு அவங்களுக்காக கேட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு பக்கத்தில் மலக்கு இருந்து சொல்லுவாரு, யா அல்லாஹ் இவர் அடுத்தவருக்கு நிறைய கேட்கிறார், அல்லாஹ் இவருக்கு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நீ கொடுத்துரு, இவருக்கு எல்லாத்தையும் நீ கொடு ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து அவருக்கு கொடு அப்படின்னு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மலக்கை நியமித்து அல்லாஹ் துவா செய்ய சொல்லுவான். எனவே அன்புக்குரியவர்களே, துவாவினுடைய மிக முக்கியமான விஷயத்திலே ஒன்று, நம் துவா என்பது எல்லோருக்கும் ஆனதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுதெல்லாம் கேட்பதற்கு நமக்கு நபிமார்கள் கற்றுத்தருகிறார்கள், குர்ஆன் கற்றுத்தருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ரமதான் போன்ற புனிதமான நாட்களிலே, இது துவாவுக்கென்றே உரிய மாதம், இது இரவில் கேட்க வேண்டும். இரவினுடைய மத்திய பகுதியிலே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான அந்த இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். துவான்னு சொன்னதுனால ஒரு நினைப்பு வருது எனக்கு. ஒரு 3 பேர் சேர்ந்து வெளியூர் பயணம் போனாங்களாமா. பயணம் இந்த மாதிரி நோன்பு சமையாது, நோன்பு திறக்க உட்காரணும், எப்பா யாராவது ஒருத்தர் துவா செய்ய நம்ம ஆமீன் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, ஒருத்தர் உட்கார்ந்து யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு இதை கொடு எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் சொன்னாராம், இறைவா நாங்கள் இந்த உட்கார்ந்துருக்க அந்த ஹால் ஃபுல்லாக எனக்கு தங்கமாக கொடுத்துரு அப்படின்னாரு ஒருத்தர். அடுத்த ஒருத்தர் அவருக்கு கேட்ட துவாவெல்லாம் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு கடைசியில் யா அல்லாஹ் என் ஃப்ரெண்டு ஹால் முழுக்க தங்கம் இருக்காரு, எனக்கு தங்கம் வேண்டாம், எனக்கு ஹால் முழுக்க பிளாட்டினமாக கொடுந்தார். 3வது நம்ம எல்லாத்தையும் துவாலாம் செஞ்சு முடிச்சுட்டு அல்லாஹ் சொன்னார், யா அல்லாஹ் அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் கேட்டாக, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், அந்த 2 ரூம் சாவி மட்டும் என் கையில் கொடுத்துருந்தாரு. அவங்க 2 பேரும் கேட்கறதை கேட்டாச்சு, எனக்கு அந்த சாவியை மட்டும் கையில் கொடுத்துருந்தாங்க. இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. அப்போ அன்புக்குரியவர்களே, துவா என்பது பொதுப்படையாக இருக்க வேண்டும், எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும். துவாவுக்கு முன்னால் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஹம்து சலவாத்து. ஹம்து சொல்லாம சலவாத்து சொல்லாம துவாவை தொடங்கவும் கூடாது, ஹம்து சொல்லாம சலவாத்து சொல்லாம துவாவை முடிக்கவும் கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சாமி உட்கார்ந்தாரு, தொழுது முடிச்சோன்னா யா அல்லாஹ் எனக்கு அதை கூட இதை கொடுனாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் ஏன் துவாவில் இப்படி அவசரப்படுறாரு அப்படின்னாங்க. முதல்ல நீங்க துவாவுக்குன்னு உட்கார்ந்தீங்கன்னா முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அதுக்கடுத்து என் மீது சலவாத்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சலவாத் தெரியும் சொல்லுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் தெரியும், அதை மட்டும் சொல்லிங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் தெரியுமல்ல, அதான் ஹம்து, அதை சொல்லுங்க. அதுக்கடுத்து சலவாத்து சொல்லுங்க. அதுக்கடுத்து உங்க தேவையை கேளுங்க. தேவையை கேட்டு முடிக்கிறீங்களா, முடிக்கும் பொழுது அதற்கடுத்து முடிக்கிற நேரத்தில் என் மீது சலவாத்து சொல்லுங்கள், அதே போன்ற ஹம்து சொல்லி முடியுங்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து முடியுங்கள். இப்படி முடித்தால் ஆரம்பத்திலையும் கடைசிலையும் அல்லாஹ்வின் புகழும் அருமை நாயகத்தினுடைய சலவாத்தும் இருப்பதினாலே உங்க துவாவுக்கு வெயிட் கூடுது, உங்க துவாவினுடைய கபூலியத்துக்கு அங்கீகாரத்திற்கு அது மிக தகுதியாக மாறுகிறது. அப்படி செய்ய தவறினால் அது மௌகூஃப் ஆகிவிடும். மௌகூஃப்னா என்ன? வானத்துக்கும் பூமிக்கும் இடையில நிற்கும், எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியாது. எனவே பெருமானா ஸல்லல்லாஹு இந்த விஷயத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் துவாவில் இருக்கிறது. ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்கள் துவாவை கண்டிப்பாக ஏற்பான் என்ற நம்பிக்கையில் கேளுங்கள். அந்த நம்பிக்கை வேணும். என் துவாவை ஏற்காம வேற யார் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போறான்? சும்மா ஏதோ ஏனதானோ எங்கேயோ கிராமத்தை வச்சுட்டு நம்ம எல்லாம் துவா செய்தா இந்த அப்படின்ற மாதிரி நினைச்சோம்னா போச்சு. நாம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வந்து மூக்கியும் பில் இஜாபா, நீங்க துவா செய்யும் பொழுது எந்த நியத்தில் செய்யணும்னா உங்க துவாவை அல்லாஹ் கண்டிப்பா ஏற்று பதில் சொல்லுவான். அந்த நம்பிக்கையில செய்யுங்க, அல்லாஹ் பதில் சொல்லுவான். எனவே அன்புக்குரியவர்களை, இந்த உயர்தரமான விஷயங்களை தான் நமக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் சரி, எக்கச்சக்கமான நபிமார்களும் சரி துவாவின் வழியாக கற்றுத்தருகிறார்கள். எனவே கவனத்தில் கொள்ளுங்கள். எந்த